ஒரு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர்லேருந்து எல்லா கட்சி தலைவர்களும் இதை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ சென்சிட்டிவான இஷ்யூவாக போகும்பொழுது காவல்துறை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நேரம் தரவுகள் எடுத்து கொண்டு போய் நீங்கள் அரசாங்கம் எடுத்து கொண்டு போய் நேரம் முதலமைச்சர்கிட்ட கொடுத்து இது எப்படி சார் செய்தியாக கொடுக்கலாமா வேணாமா, இல்லை அரெஸ்ட் பண்ண செய்தியை மட்டும் கொடுக்கலாமா, யாருன்றதை சொல்லலாமா சொல்ல வேணாமா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கணும்ல. உங்களால் வந்து இவரை கண்டே பிடிக்க முடியலன்றது கபட நாடகம் தானே. இது எப்படி நம்ம பார்க்குறது? அப்போ யார் வேணால் ஆதரவாளராக அனுதாபியாக இருந்தால் லைசன்ஸ் போல் ஒரு கொடியை வச்சுக்கிட்டு யாரை வேணால் கை வைக்கலாம், யாரை வேணால் தூக்கலாம், யாரை வேணால் மிரட்டலாம்னாக்கா இது என்ன மாதிரி போக்கு? யார் கண்டிப்பது? எல்லாத்துக்கும் நாங்கள் போராடணும், எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கெடுக்கணும், நீதிமன்றம் வந்து மறுபடியும் உங்களை வந்து உங்கள் தலையில் கொட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நீங்கள் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இதில் பெண்களை வலைதளங்களில் எப்படி வலைதளங்களில் ஆபாசமாக பேசினால் 10 ஆண்டு சிறை, 10 லட்ச ரூபாய் அபராதம், தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. என்ன பிரயோஜனம்? லைவாக நடக்குது, திறத்திட்டு இருக்கிறான். அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து இங்கே வரைக்கும் லைவாக போகுது. நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், 6 வயசு பெண் பிள்ளைக்கு வந்து எந்தளவுக்கு பாலியல் அத்துமீறல் நடந்துச்சிடும் பொழுது. அப்போது இவர்கள் எல்லோருமே சட்டமாக இருக்கிறது.